இன்றைய பாடம் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து உடன் கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே. இது அகவல்ல 1167 68 2 வரி. நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் எதற்காக பிறந்திருக்கின்றோம், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் படுகின்றோம், இதற்கு தீர்வு தான் என்ன, வள்ளல் பெருமான் எவ்வாறு இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து சுகநிலையை அடைந்தார், இவை எல்லாவற்றையுமே பெருமான் இந்த 2 வரி கன்னியிலே நமக்கு சொல்லிவிட்டார். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உடனடியாக எப்படி காய்கறி உணவாக பயன்படுதோ அந்த மாதிரி இது ஃபிலாசபியெல்லாம் இல்லை, உடனடியாக நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு பாட்டு. இப்போ ஒரு கேள்வி வரும், தளர்ச்சின்னா உடம்புல தளர்ச்சி வரும், வயசான தளர்ச்சி வந்துடுது இல்லைங்களா, முதுமை வந்தால். இது உடம்புல வரும், மனசுலேயும் வரும். வயசானதான் வரணும்னு கிடையாது, சின்ன வயசுலேயே கூட வரும். உடல் தளர்ச்சி, மனம் தளர்ச்சி. இன்னொரு விஷயம் கவனிங்க, இந்த உடம்பில் இருக்கிற தளர்ச்சி மனசுக்கு போகும், மனசில் இருக்கிற தளர்ச்சி உடம்புக்கு வரும். என்ன, இப்போ ஒரு 40 வயது ஆகியும் ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகலை, அதுக்கு என்ன ஆகும், ஹிஸ்டீரியா வரும். ஹிஸ்டீரியானா அது எல்லார் மேலேயும் ஆத்திரம் வரும், அது கத்தும், சண்டை போடும். ஏன்னா அதுக்கு ஒரு ஆற்றாமை ஒன்று இருக்குது, அது உடம்பு வழியாக வெளிப்படும். ஸ்பின்ஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்கள, தப்பு அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த வயசில் திருமணம் செய்யலை அப்படின்றது அவங்க பெற்றோர்களுடைய குற்றம், அது அவங்க கடமையை அவங்க செஞ்சுருக்கணும். சரி, இது தான் எப்படி இன்றைய மனோதத்துவம் கண்டுபிடிக்குதுன்னா, உளப்பகுப்பாய்வு, உளம்னா மனசு, பகுப்பாய்வுனா அனாலிசிஸ். சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்ற ஒரு மேதை 1900ஆவது வருஷம் ஒரு புஸ்தகம் எழுதுகிறார், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்னு. குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன பேருங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஃப்ராய்டு இல்லை, ஃப்ராய்டு, FREUD. சரி, சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் நிறைய எழுதுகிறாரு, எதனால் இந்த மனநோய் வருது அப்படின்னு நிறைய எழுதுகிறார். அது நம்ம சப்ஜெக்ட் இன்றைக்கி இல்லை. நமக்கு பாடம் தளர்ச்சி உடம்பில் ஏன் ஏற்படுது, மனசில் ஏன் ஏற்படுது, இதை கடந்து பெருமான் சொல்கிறாரு உயிர்லேயே அந்த தளர்ச்சி வருங்கிறார். ஆண்டவர்கிட்ட வேண்டார், உடற்பிணி உயிருடலை தாக்கா வண்ணம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஐயா, அப்படி என்ன, அப்படி பெரும்பினி உயிரையை தாக்கும் அப்படின்னா பெருமான் சொல்கிறார், அதுக்கு பெரும்பினின்னு சொல்லுவாங்க. பிணினா நோய், உங்களுக்கு தெரியும். இப்போ தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, இதெல்லாம் சாதாரணமான பிணி. பெரும்பிணின்றது என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா பாப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பெருமான் சொல்கிறது, இது கடைசி. அதுக்கு முன்னால் குஷ்டம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா, லெப்ரசி, அதை பெரும்பினின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசியை பெரும்பினின்னு சொல்லுவாங்க. பசிக்கு நேரத்துக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கலன்னா உயிர் போயிடும். அதுவும் குறிப்பாக இந்த சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு 60 மில்லிகிராமுக்கு கீழே சர்க்கரை ரத்தத்தில் இருந்துச்சுன்னா லோ சுகர் வந்துடும். லோ சுகர் வந்துச்சுன்னா உடனடியாக ஏதாவது சர்க்கரை மிட்டாய் ஏதாவது கொடுக்கணும், கொடுக்கலன்னா செத்து போயிடுவாங்க. அப்போவே அதிகமான சர்க்கரை வந்தால்
20-30 வருஷத்தில் கொல்லும். தாழ் சர்க்கரை அப்படின்ற லோ சுகர் வந்து உடனே கொண்டுடும். அதனால் ஜோப்பில் எப்பவும் மிட்டாய் வச்சுக்கணும். அது என்ன, படபடப்பு வரும், தலை சுற்றும், வேத்து கொட்டும், இதெல்லாம் சிம்டம்ஸ். வந்த உடனே என்ன பண்ணுங்கள், அந்த மிட்டாய் எடுத்து வாயில் போட்டுக்கணும். பொதுவாக அவங்க வச்சுருப்பாங்க, தெரியும் உங்களுக்கு. ஆக இந்த பெரும்பிணி என்பது பசி, அதே மாதிரி குஷ்டம். அது என்ன பண்ணுன்னா உயிர் வரைக்கும் போய் தாக்கும். மற்ற இதெல்லாம் உடம்போடு நின்றுக்கும். அப்போது அதான் பெருமான் சொல்கிறாரு, உடற்பிணி உயிருடலை தாக்காவண்ணம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார். ஆக தளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையே தளர்ச்சி தான். நல்லா கவனிங்க, யார் யாருக்கு தளர்ச்சி வரும்? பெருமான் சொல்கிறாரு, இறைவனை தவிர, கடவுளை தவிர அது யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் தளர்ச்சி வரும், துன்பம் வரும், ஓஞ்சி போய் நிற்பாங்க. புரியுதுங்களா? தேவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நீண்ட ஆயுள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்களுக்கும் கஷ்டம். இது சிறு விண்ணப்பம்னு ஒரு 4 விண்ணப்பத்தில், சிறு விண்ணப்பத்தில் சொல்லுவார். என்ன அற்புதமாக சொல்லுவார்னா, முதல்ல இந்த புழு பூச்சி இப்படி பிறக்கிறோம். அதுக்கு அடுத்தது தாவரங்களாக பூண்டு தாவரங்கள் இப்படி பிறக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த தண்ணீரில் இருக்கிற தவளை முதலை இந்த மாதிரி பிறக்கிறோம். அப்புறம் ஊர்வன இந்த பாம்பு பல்லி இது மாதிரியெல்லாம் பிறக்கிறோம். அப்புறம் தேவர்களாக பிறக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பெருமான் ஒரு அற்புதமான ஒரு உண்மையை சொல்வார், வேறு யாரும் சொல்லலை. தேவர்களுக்கும் கிடைக்காத அற்புத பிறவி மனித பிறவிங்கிறார். இந்த விண்ணப்பம் நீங்கள் படிக்கணும், சங்க சத்திய சங்க சிறு விண்ணப்பம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தேவர்கள் கூட சண்டைக்கு போவாங்க, தோற்று போவாங்க, அவங்களுக்கும் மன வருத்தம் வரும், கோபம் வரும், எல்லாம் வரும். அவங்களும் நீண்ட ஆயுளுக்கு பிறகு செத்து போவாங்க, அவங்களுக்கும் கஷ்டம் உண்டு. ஆனால் எந்த தேவனும் நேரடியாக கடவுள் நிலைக்கு போக முடியாதுன்ட்டார். நம்ம மனிதனாக பூமியில் பிறந்து இந்த மனித தேகத்தில் இருந்து தான் கடவுள் நிலைக்கு போக முடியும். புரியுதுங்களா? இது கடைசியாக வைக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இத்தனை பிறவியில் நாங்கள் பட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு, ஈஸ்வரா நீ என் பேரில் எங்கள் பேரில் கருணை கொண்டு கிடைத்தற்கரிய இந்த மனித தேகத்தை கொடுத்தாய். அதான் சொல்கிறார், மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. என்ன இயல்? இறைவனுடைய இயல். ஒரு மனிதன் தான் கடவுளாக முடியும், இந்திரனோ சந்திரனோ ஆக முடியாதுன்ட்டார் ஐயா. அது நீங்கள் அந்த சங்க விண்ணப்பம் படிங்க, சொன்னால் அதுக்கே நேரம் சரியாக இருக்கும். சரியா? அப்போது இந்த மனித உடம்புன்றது கிடைத்தற்கு அரியது. ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு வாய்ப்பில் நம்ம பிடிச்சிக்கணும். பிடிக்கலைன்னா போச்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. இப்போ 10 நாளைக்கு முன்னால் ஒரு செய்திங்கய்யா, யுவல் நோவா ஹராரி, அவர் தான் இப்போ இருக்கிற வரலாற்றாசிரியர்களில் சரித்திரம் எழுதுறதுல பெரிய ஆள். அவர் 2 செய்திகளை சொல்லியிருக்கார். மனித குலம் முடிவுக்கு வருகின்ற காலம் வந்துவிட்டது. எப்படிங்க? மனுஷகுலம் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுங்கிறான். எப்போது? 2034. அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் இருக்குங்க? சரியாக 10 வருஷத்தில் ஹியூமன்ஸ் வில் பி என்ஸ்லேவ்டு பை ரோபாட்ஸ். எந்திர மனிதர்களால் நாம் அடிமைகளாக்கப்படுவோம். எப்போ? 2034. அவ்வளோ வேகமாக விஞ்ஞானம் போயிட்டுருக்கு. சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட். 2வது, அதை விட பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கண்கூட பார்க்குறோம், ஒரு ஏழை பணக்காரன் ஆகிறான், ஒரு பணக்காரன் ஏழை ஆகிறான். இது நம்ம கண்கூட பார்க்குறோம் இல்லைங்களா?
அவங்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க என்ன, நம்ம ஸ்கூட்டரில் போவோம், அவன் வந்து ஏசி காரில் போவான், ஏசி வீட்டில் இருப்பான், ஏசி ஆஃபீஸில் இருப்பான், இல்லைங்களா? இவ்வளோ தான். வசதிகள் கொஞ்சம் அதிகம் பணக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு. இப்போது சில பணக்காரர்கள், புதிய பணக்காரர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து பணக்காரர்கள் இல்லை, அவங்கெல்லாம் சூப்பர் ரிச், லட்சக்கணக்கான கோடிகள், அந்த அமேசான் முதலாளி மாதிரி லட்சக்கணக்கான கோடிகள் வச்சுக்கிட்டு இப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு எல்லா வசதியும் இருக்கும், இந்த பூலோகத்திலேயே நான் சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன், நான் ஏன் சாகணும்? நான் சாக மாட்டேன். உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் கூப்பிட்றான், இந்தா உனக்கு எத்தனை கோடி டாலர் வேணும் வச்சுக்கோ, நான் சாகக்கூடாது, நான் எப்போவும் இந்த இளமையோட இப்படியே இருக்கணும், அதுக்கு நீ மருந்து கண்டுபிடிச்சி கொடு, அதுக்கு உண்டான இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் சிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடு, நான் மூளையில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இது. இந்த ஹராரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இது நாள் வரைக்கும் ஏழை பணக்காரம் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருந்தது, ஆனால் நம்ம மாதிரி தான் உடம்பு அவங்களுக்கும் இருக்கும், அவங்க மாதிரி தான் உடம்பு நம்மளுக்கு இருக்கும், இதில் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது என்னன்னா, அவங்களுக்கு வேறு உடம்பு, வேறு உடம்பு. இந்த லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்கானே அந்த பணக்காரெல்லாம், அவனுக்கு வேறு உடம்பு, அவன் சாக மாட்டான், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வான், எப்பவும் இளமையோடவே இருப்பான். இப்போ நமக்கு நிறைய தடவை வந்துடும், முதுமை வந்துடும், நம்ம செத்து போயிடுவோம். ஏன்? நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஏன்னா அவன் கண்டுபிடிக்க போகிற மருந்தெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குமா, கோடிக்கணக்கில் இருக்குமா. சாதாரண பணக்காரர்கள் கூட அதெல்லாம் வந்து வாங்க முடியாதுங்கிறான். அப்போது உடலே மாறுங்கிறான். இந்த பணத்தால் அவன் என்ன சம்பாரிச்சிக்கிறான்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வான், என்றும் இளமையோடு இருப்பான். அப்படிப்பட்ட இளமையான உடம்பை பணத்தால் அவன் அடைஞ்சிக்குவான், நம்மளால் அடைய முடியாது. அப்போ மனித குலமே இரண்டாக பிரியும் சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, சரி ஏங்க அந்த மருந்தெல்லாம் விலை கம்மி பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்குற மாதிரி செய்யக்கூடாதா? நல்ல கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பணக்காரெல்லாம் விடமாட்டான். விலை குறைச்சி கம்மி விலைக்கு மருந்து விற்கிறதுக்கு அந்த பணக்காரெல்லாம் விடமாட்டான். எல்லோரும் அதை அனுபவிச்சுட்டா அப்புறம் அவனுங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவன் தானே இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறான். அதனால் அவன் நம்மளை விட மாட்டான் அப்படின்னு அவர் ஹராரி இப்போ 10 நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்காரு. உலகம் பூரா பரபரப்பாக இதை பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, சன்மார்க்கிகள் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னொரு 10 நாளில் நமக்கு பெருமான் வருவிக்க ஊட்டுற நாள், பிறந்த நாள் வருது இல்லைங்களா? அக்டோபர் 5 எல்லோரும் இங்கே வரணும். மறந்துட்டீங்க, யாரும் சொல்ல மாட்டேன்றீங்களா? அக்டோபர் 5 சரி. இப்போது எதுக்கு அவர் வந்தார் சொல்கிறார். ஏன் வருவிக்க ஊற்றேன், ஏன் ஆண்டவர் என்ன இந்த பூமிக்கு அனுப்பிச்சார் சொல்கிறார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மாந்தர் அனைவரையும் இந்த ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட. எவ்வளோ பெரிய பேராசை பெருமானுக்கு, அவன் விடுவானா? இவனுங்களையெல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா தான் இருக்கான் வெள்ளைக்காரன்லாம், இல்லையா? ஆனால் அவன் மனசு எப்படி இருக்குது? கருப்பாக இருக்குது. இப்போ இவனுங்க இப்படி செய்வானுங்கன்னு அவருக்கு தெரியாதா? அதனால் 150 வருஷத்துக்கு முன்னாலேயே பெருமான் ஒரு செய்தியை சொல்கிறார். என்னென்னா, சுத்த சன்மார்க்கத்தை விளக்குக, அதனுடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா 2 வார்த்தை தான். ஒரு தடவை திருப்பி சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லாம். இதுதான் பெருமானுடைய மொத்த கொள்கையை. ஆதியில் நமக்கு திருவள்ளுவர் சாமி சொன்னார் இல்லைங்களா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதனால் பெருமான் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் எல்லாம். நீ 4 பேர் தான் அனுபவிப்பேன்னா அது வேணாம், அது தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. ஆரோக்கியமாக எல்லோரும் இருக்கணும்.
வசதியாக எல்லாருக்கும் இருக்கணும், கல்வியாக எல்லாருக்கும் இருக்கணும். இதுதான் பெருமானுடைய திட்டம். அதுக்கு தான் அவர் வர்றார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா கவனிங்க. ஹராரி என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடி இருக்கின்ற பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருப்பாங்க, முதுமை இல்லாமல் இருக்க முடியும், அதுக்கு உண்டான மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் 150 வருஷத்துக்கு முன்னாலேயே வள்ளல் பெருமான் எல்லா ஏழைகளும் அந்த நிலையை அடைவதற்கான ஒரு விஞ்ஞானத்தையே கொடுத்துட்டார். இது ஒன்றும் ஆயிரக்கணக்கில் பணமெல்லாம் ஒன்றும் வேணாம். பெருமான் சொல்கிற 39 படிகள். காலையில் எழுந்திரிச்சிங்களா, கரிசலாங்கண்ணியில் பல்லு விளக்கணும், ஆச்சா, அண்ணாக்கில் கரிசலாங்கண்ணியை தடவணும், அந்த கோலெல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் முக்கூட்டு சோறுன்னு சாப்பிட்ணும். டேய் தம்பிங்க வாடா, பாருங்க, இந்த தம்பி கேளுங்க, எல்லாம் கொடுப்பார். அவர் இதை தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காரு. என்ன ஹரி, இன்னொரு ஹரி எங்கேப்பா காணும். 2 ஹரி இருக்காங்க நம்ம சபையில். பெருமான் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த முக்கூட்டு சூர்ணம், அதுக்கப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி இதெல்லாம் இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். உட்கார். இந்த மாதிரிமா உணவில் ஆரம்பித்ததே மாதிரி இந்த பருப்பு, துவரம்பருப்பு மட்டும்தான் சாப்பிடணும், வேறு பருப்பு சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு பெரிய பட்டியலே இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். நான் இல்லை, பெருமான் சொல்கிறத நான் எளிமைப்படுத்தி பட்டியலாக போட்டு எழுதி வச்சுருக்கேன். இதில் 39 படிநிலைகள் இருக்குது. யார் இந்த 39 பயிற்சிகளை செய்கிறாங்களோ அவ்வளோ பேரும் இந்த பெரிய கோடீஸ்வரன் அடையணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிடலாம். இதுதான் பெருமான் கொடுத்துருக்கிற மரணமில்லா பெருவாழ்வு திட்டம். குறைஞ்சது நோய் வராது, நோய் வந்தால் நம்ம குணப்படுத்திக்கலாம், முதுமை வராது, லேட்டாக வரும், இல்லை தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கும் என்ன சொல்கிறாரு, என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே. என்ன சொல்லலை பெருமான், எல்லாத்தையும் சொல்லிட்டார். இந்த திருட்டு பசங்க இப்படிலாம் பண்ணுவானுங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அன்றைக்கே கொடுத்துருக்காரு. உங்களே விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஐயா அதெல்லாம் எனக்கு வேணாம், 100 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், சந்தோஷம். பெருமான் உங்களை எம்ஏ படிச்சுட்டு பிஹெச்டி படிக்க சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஹைஸ்கூலோடு நின்றுக்கிறேன்னு நின்றுக்கோங்க, உங்கள் விருப்பம், யார் தடுக்கிறா? எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருக்காரு பெருமான். முக்தி நிலை அடையிறதுக்கு, சித்தி நிலை அடையிறதுக்கு, அதுக்கு மேலே ஞான சித்தி நிலை அடையிறதுக்கு, அதுக்கு மேலே மரணமில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கு, அருட்சிவ நிலைக்கு போகிறதுக்கு, எல்லா மேல்நிலைகளுக்கும் போவதற்கான வழிமுறைகளை, யோகங்களை வள்ளல் பெருமான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார். வெறும் 350 ரூபா தான் இந்த புஸ்தகம். நான் விளம்பரத்துக்காக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் இதை வாங்கிக்கணும், இதை படிக்கணும், இதில் இருக்கிற பயிற்சிகளை ஒவ்வொரு படியாக செஞ்சு நீங்கள் இந்த மேல்நிலைக்கு வரணுன்ற ஆசைக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, அது போகட்டும். இப்போது பெருமானுக்கே தளர்ச்சி வந்துச்சின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. யார் எந்த உயிராக தேவர்களுக்கு உண்டுன்னு சொன்னேன், கடவுளை தவிர எல்லாருக்குமே தளர்ச்சி வரும். அந்த தளர்ச்சி வந்த உடனே பெருமான் என்ன பண்ணார், நாம் ஏன் பண்ணுறதில்ல? நல்லா கவனிங்க. பெருமான் தளர்ச்சி வந்த உடனே எங்கே போகிறாரு? எங்கே போகிறாரு? யார்கிட்ட போகிறாரு? இறைவனிடம் போகிறார். ஒரு தருணம்னா இதான், இவ்வளோதான், ஒரு செகண்டு. இந்த ஒரு செகண்டில் இறைவன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? பெருமானுடைய தளர்ச்சியை நீக்கிறார். நீக்கினது மட்டும் இல்லை, கிளர்ச்சியை கொடுக்குறாரு. கிளர்ச்சின்னா ஆனந்தம், உற்சாகம், களிப்பு, சந்தோஷம், தைரியம், இதெல்லாம் சேர்ந்தது தான் கிளர்ச்சி. ஒரு தடவை பெருமான் வீட்டை விட்டுட்டு சிதம்பரத்திலே போய் இருக்கலான்னு போகிறார். அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, 25 வருஷம் திருவொற்றியூருக்கு போனோம். தியாகராஜ பெருமான் கேட்டார், சாமி 25 வருஷமாக இங்கே தினம் நடந்து உங்ககிட்ட கேட்குறேனே, எனக்கு ஞானம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தியாகராஜ பெருமானை கேட்குறார். அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? நீ சிதம்பரம் போன்ட்டார். ஓ, அப்போ நமக்கு சிதம்பரம் போனால் நடராஜ பெருமான் தான் நமக்கு ஞானம் கொடுப்பார் போல இருக்குன்னு இவர் சிதம்பரம் போயிட்டார்.
சிதம்பரம் போயும் ஞானம் கிடைக்கல. அப்போது அந்த கோயிலில் அந்த வாசப்படியில் இப்போ விடுறதில்ல, அப்போல்லாம் விட்டாங்க. நானே மேலே போயிருக்கிறேன். அங்கே மேலே போய் அந்த வாசப்படியில் சாஞ்சி தளர்ச்சி வந்துடுது. எப்படா நம்ம ஈஸ்வரனை பார்க்க போகிறோம், இவ்வளோதானா நம்ம வாழ்க்கை, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இத்தனை வருஷம், ஒன்றுமே முடியாதா, ஈஸ்வரனை பார்க்கவே முடியாதா, நம்மளை பார்க்க அவரெல்லாம் வரமாட்டாரா அப்படின்னு அப்படியே அயர்ந்து போய் அப்படியே அந்த வாசப்படியிலேயே அப்படியே சாஞ்சிடுறார். உடனே என்ன பண்ணுறாருன்னா ஈஸ்வரன் அங்கேருந்து மனுஷ ரூபத்தில் வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சிக்கிட்டு, மகனே நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொல்கிறாரு, ஒரு வரம் கொடுக்குறாரு. அதை பெருமானுடைய வார்த்தைகள்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்க, அவர் சொல்கிறாரு, அந்நாளில் அடிச்சிறியேன் அம்பல வாயிலிலே அருளை நினைந்து ஒரு புறத்தே அயர்ந்து அழுது நிற்கின்றேன். என்ன சொல்கிறாருங்க? அருளை நினைந்து அம்பல வாயிலிலே, கோயில் வாசல்லையே ஒரு புறத்தே அயர்ந்து அழுது நின்றேன். அழுதுகிட்டு நிற்கிறாருங்க. அப்போது முன்னாளில் யான் புரிந்த பெருந்தவத்தால் எனக்கு ஆண்டவர் வர்றாரு. முகம் மலர்ந்து மொழிந்த அருள்மொழியை நினைந்தேன். அவருக்கு வந்து ஈஸ்வரன் ஆறுதல் சொல்கிறாரு, வரம் கொடுக்குறாரு. என்ன வரம் கொடுக்குறாரு? அடுத்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. அந்நாளில் அம்பல திருவாயிலிடை உனக்கு அன்புடன் உரைத்தபடியே அற்புதம் எல்லாம் வல்ல நம் அருட்பேரொளி அளித்தனம் மகிழ்ந்து உந்தனக்கே. அருட்பேரொளியை வள்ளலாருக்கு ஆண்டவர் கொடுத்துட்றாரு. இந்நாள் தொடுத்து இன்னிலிருந்து நீ எண்ணியபடிக்கே இயற்றி விளையாடி முயல்க. சித்தரன் ஆயிட்ட, என்ன வேணால் செஞ்சுக்கோ. என்றும் இரவா நிலையில், இரவாத வரத்தை கொடுத்துட்டார். என்றும் இரவா நிலையில் இன்ப அனுபவனாகி, உனக்கு எல்லா அனுபவமும் இன்பம் மட்டும்தான், துன்பமே கிடையாது. இயல் சுத்தமாதி மூன்றும், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் என்கின்ற 3 தேகங்களையும் உனக்கு கொடுத்தனம். என்னாலும் உன் இச்சை வழி பெற்று வாழ்க. உன் இஷ்டப்படி சந்தோஷமாக இருப்பா, வாழ்க. யாம் எய்தி நின்னுட்கலந்தேன், நான் வந்து உடம்புக்குள்ளார பூந்துக்கிட்டேன்பா. இனி எந்த ஆற்றினும் பிரிவுறோம் உண்மை இது, இனி எந்த காலத்திலும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், இது சத்தியம்னு சாமி சொல்கிறாங்க. இது எம் ஆணை என்ற குருவே. ஆணை வச்சு நடராஜ பெருமான் சொல்கிறார், உன்னை விட்டு என்றைக்கு நான் பிரிய மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு, வரம் கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு, எம்மானை என்ற குருவே மண்ணாகி என் பெரிய வாழ்வாகி. இப்போ நம்மளதெல்லாம் சிறிய வாழ்வு, பெருமானுக்கு இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிறது ஆண்டவனுடைய பெரிய வாழ்வு. மண்ணாகினா என்றும் அழியாத நிலை, என் பெரிய வாழ்வாகி அழியாத வரமாகி நின்ற சிவமே. அழியாத வரத்தை கொடுத்துட்றாரு இல்லையா, அவர் மாதிரியே அழியாத வரமாகி நின்ற சிவமே, மணிமன்றில் நடுவின்ற ஒரு தெய்வமே, எல்லாம் வல்ல நடராஜபதியே. முடிச்சிட்டார். எல்லாம் நடராஜபதி தான், அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு. தனக்கு என்னென்ன ஆற்றல்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அருட்பெருஞ்சோதியாக வல்ல மெய்த்தந்தை அப்படின்னு ஒரு பகுதி வருங்கய்யா. அதில் பார்த்தீங்கன்னா, அது போன தடவை நான் இங்கே படித்து காட்டினேன், இங்கே வந்திருப்பீங்க. தனக்கு தங்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தன்னுடைய செல்ல பிள்ளையாகிய வள்ளல் பெருமானுக்கு அவர் கொடுத்துட்றார். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாரு இவர்? என்ன கஷ்டம்னா, இவர் சொல்கிறாரு, நான் முன்னாளில் யான் புரிந்த பெருந்தவத்தால் எனக்கு வந்து காட்சி கொடுத்தேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, என்ன தவம் பண்ணார்? 48 வருஷம். நல்லா கவனிங்க, சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நம்ம சாஸ்திரம் சொல்கிறத நான் சொல்கிறேன். 48 ஆண்டுகள் யார் பிரம்மச்சரிய விரதம் இருக்கின்றார்களோ, ஒரு 12 விரதம் இருக்குதுங்கய்யா. அதில் கஷ்டமானது இந்த பிரம்மச்சரிய விரதம் தான். ஆண் பெண்ணை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, பெண் ஆணை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது பிரம்மச்சரிய விரதம். பீஷ்மர் அப்படி தான் இருந்தார்.
அதனால் அவருக்கு மகாபாரதத்தில் என்ன வரும், அவர் எப்போ சாகணும்னு சொல்கிறாரோ அப்போ தான் சாவார், அதுக்கு முன்னால் சாவு வராது. அந்த மாதிரி ஒரு பெரிய வரம் இந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு இருக்குது. வள்ளல் பெருமான் நித்திய பிரம்மச்சாரி, தொட்டன நன்றி கலப்பிலேன்பார், அது வேறு கதை. அப்போது அடுத்தது என்ன பண்ணுறாரு, பிரம்மதண்டிகா யோகம்னு ஒன்று நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு ஒரு இரும்பு தகடு, அதுக்கு மேலே ஒரு சட்டி, அது நிறைய நிலக்கரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சுற்றி 4 பக்கமும் நிலக்கரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தலையில் ஒரு சட்டி, அது நிறையா நிலக்கரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. இப்படி உட்காந்து இந்த உடம்புக்கு சூடு கொடுக்கறது, இதுக்கு பேர் பிரம்மதண்டிகா யோகம். இதை வள்ளல் பெருமான் பண்ணுறார். இது எவ்வளோ கஷ்டம், உடம்பெல்லாம் புண்ணாயிடும். அவ்வளோ கஷ்டமான தவமெல்லாம் இவர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் இப்படியே சொல்கிறார், ரெட்டை சாரட்டு வண்டி, ரெட்டை குதிரை வண்டியில், ஒரு சாரட்டு வண்டியில் அம்மாவோட, சிவகாமி அம்மாவோடவே வர்றார் ஈஸ்வரன். இவர் உள்ளார இவர் பிரம்மதண்டிகா யோகம் பண்ணிகிட்டு இருக்கார். யாரோ வர்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி எந்திரிச்சு அந்த கதவு பக்கம் போய் அந்த தாழ்பாலை பிடிச்சிக்கிட்டு, யாரோ என்னவோ தெரியல, இந்நேரத்துக்கு ராத்திரியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் அங்கே நிற்கிறார். அப்போது கதவை தள்ளி ஈஸ்வரன் நிற்கிறார். ஈஸ்வரன் அப்போது இவருக்கு ஒரு வரம் கொடுக்குறார். அது அப்படியே பெருமான் எழுதுறார். எருதின் உழைத்திருந்தேனுக்கு இறங்கி, எருதின்னா மாடு, மாடு எவ்வளோ கஷ்டப்படுதுங்க, அதை விட அதிகமாக நான் கஷ்டப்பட்டேன், அவ்வளோ தவம் பண்ணேன். அதை பார்த்து பொறுக்க முடியாமல் அம்மையப்பார் என்ன பண்ணாங்கன்னா, என் வீட்டுக்கு வந்தாங்க. இறங்கி அடிச்சிறியன் இருந்த இடந்தனை தேடி, நான் இருந்த இடத்துக்கு தேடிட்டு வந்துட்டேன். என்ன, இணை பரிமான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர், 2 குதிரைகள் இழுத்து கொண்டு வந்த ஒரு சாரட் வண்டியில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார், பரிமான்னா குதிரை, 2 இணை பரிமான் 2 குதிரை, ஈர்க்கும் இழுக்கிறது, ஒரு திருத்தேர் ஊர்ந்து, அதில் யாரோட என்னை உடையவளோடு, எங்கள் அம்மா சிவகாமி அம்மாவோடு நீ அடைந்தே உள்வாயில் தாழ்பிடித்து பயத்தோடு நின்றேனை. ஐயோ, இந்நேரத்துக்கு யார் வந்திருக்காங்க, தேரெல்லாம் சத்தம் கேட்குது, வண்டியெல்லாம் சத்தம் கேட்குதுன்னு பயந்துக்கிட்டு இவர் அங்கே நிற்கிறார். நின்றேனை வருதி, கதவை திறந்துட்டு வெளியில் வா, வருதி என திருக்கரங்கள் அசைத்து அழைத்தபதியே, உள்ளார வா, இங்கே வா, வெளியில் வா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு யோகம் சொல்லி கொடுக்குறாருங்கய்யா. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு எத்தனையோ யோகா மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யோகம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியாரணை, தியானம், சமாதி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொன்னால தான் செஞ்சு கற்றுக்கலாங்க. ஆனால் எந்த யோகம் பண்ணாலும் மூலாதாரத்தில் உஷ்ணம் வரும், மலச்சிக்கல் வரும், அப்புறம் மூலம் வரும், இப்படி ஏதோ நோய்கள்லாம் வரும், வெப்பு நோயெல்லாம் வரும். ஈஸ்வரனே ஒரு யோகத்தை கற்றுக் கொடுத்தா அது எப்படி இருக்கு, யோசனை பண்ணிப்பார். அது எவ்வளோ நேரம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு நாழிகை தான். ஒரு நாழிகைன்னா எவ்வளோங்க, 24 நிமிஷம். 24 நிமிஷம் நடராஜ பெருமான் வள்ளல் பெருமானுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ஒரு நாழிகை தான். அதை இவர் பயிற்சி பண்ணுறாரு விடிய விடிய. அதுக்கு பலன் எப்படி கிடைக்குது, மறுநாள் காலையே முழு பலன். நானும் 50-60 வருஷமாக யோகம் பண்ணுறேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் அவருக்கு ஐயா என்ன சொல்கிறார் பாருங்க, ஒரு நாழிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய் மறுநாள் காலையே. யோக பயன் முழுதும்ன்றது என்னதுங்க ஐயா, அமுதம் உற்பத்தி ஆகணும்.
அதில் 10 அமுதங்களை சொல்கிறாரு. அதில் 10வது அமுதம் அருளமுதம். அந்த அருளமுதத்தை யார் சாப்பிட்றாங்களோ குடிக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்பு அருள் உடம்பாயிடும், எப்பவும் அழியாது. அதே சொல்கிறார், அழியா வடிவதுவே அருள் வடிவுன்னு சொல்வார். அதான் முழுதும் யோக பலன் முழுவதையும் மறுநாள் காலையே எனக்கு கொடுத்தேங்கிறாரு. எல்லாமே ராக்கெட் வேகம்தான். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எல்லாமே ராக்கெட் வேகம்தான். 50 வருஷம் 3 மாதம் 24 நாள் அவ்வளோதான் இந்த மனுஷ உடம்புல வள்ளல் பெருமான் இருந்தது. அதுக்கப்புறம் திரிதேக சித்தி, முத்திரல் வடிவம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் எல்லாத்தையும் பெற்று வாங்கிட்டார். இப்போது பிரபஞ்சம் பூரா போயிட்டுருக்கார் வெறும் 50 வருஷத்தில். எல்லாமே ராக்கெட் வேகம்தான் பெருமானுக்கு. அப்புறம் இது எப்படி நடக்குது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம பூரண சரணாகதி அடையணும் பெருமான்கிட்ட, ஆண்டவர்கிட்டன்னு சொல்லியிருக்கேன். பெருமான் எப்படி சரணாகதி அடைகிறாரு பாருங்க. சத்தியம் சத்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே, அதெல்லாம் சரிதான். உத்தமம் ஆகும் நும் திருச்சமூகத்து என் உடல் பொருள் ஆவியை ஒப்புடன் அளித்தேன். என்னுடைய உடம்பு என்னுடைய பொருள், மனம்னு அர்த்தம், பணம்னு அர்த்தம். ஆவியை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அடுத்த சொல்கிறார் பாருங்க, அதுதான் முக்கியம். ஒப்புடன் சந்தோஷத்தோடு கொடுத்தேன். இத்தகை உலகிடை அவைக்கும் எந்தனக்கும் ஏதும் சுதந்திரம் இல்லை. என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய ஆத்மா, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாம் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். இங்கு இனி நீர் எத்தகையாயினும் செய்து கொள்கிற்பீர். என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. அதை இந்த உடம்பை, மனசை, ஆத்மாவை என்ன வேணால் செய்துக்கோங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எத்தகை ஆயினும் செய்து கொள்கிற்பீர் எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. இது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, சாதாரணமாக நம்ம திருப்பள்ளி எழுச்சி யாருக்கு பாடுறாங்க? கடவுளுக்கு காலையில் பாடுவோம் இல்லைங்களா? சுப்பிரபாதம் பாடுறோம் இல்லைங்களா? கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்காரு, நம்ம போய் அந்த பாட்டை பாடி அவரை எழுப்பணும். இது சம்பிரதாயம். பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தான் 24 மணி நேரமும் தூங்கிட்டு இருக்கிறோம். இது முடியாத தூக்கம். இந்த தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அது யாரால் எழுப்ப முடியும்? ஈஸ்வரனால் மட்டும்தான் எழுப்ப முடியும். இப்போ நம்மளெல்லாம் எழுப்பலையே, நமக்கு இன்னும் ஞானம் வரலையே. பெருமான் அவர் திருப்பள்ளி எழுச்சி பண்ணி எவ்வளோ ஞானம் வந்துச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி 3 புஸ்தகம் இருக்குது. அருட்பா, உரைநடை 1, 5 திருமுறை 1, 6 திருமுறை, 5818 பாட்டு, அகவலோடு சேர்த்துனா 7000 பாட்டு. இவ்வளவும் ஞானத்தை ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கொடுக்குறார். எதனால் பாருங்கள், இதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி, பூரண சரணாகதி பண்ணதுனால தான் அவருக்கு என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என்றார். அப்புறம் அடுத்தது இன்னொன்று பண்ணுறாங்க. என்ன தெரியுங்களா? ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கைக்கு நேரடியாக பயன்படுற விஷயம், அதை கவனிக்கணும். இறைவனும் வள்ளல் பெருமானும் உடல் உயிரை மாற்றிக்கொண்டது ஒரு பாட்டு சொல்கிறாரு. பட முடியாது இனி துயரம் பட முடியாது, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியை எல்லாம் நீ எடுத்து கொண்டு. எப்படி சொல்கிறார் பாருங்க. நமக்கும் கஷ்டம் வருது, இல்லைன்னு சொல்ல, வருவிக்க விட்டுறார். ஈஸ்வரனுடைய அவதாரம் அவருக்கே மனுஷன் நிலைக்கு வந்த உடனே என்ன கஷ்டம் வருது பாருங்கள். அவரே அழுகுறாரு. பட முடியாது இனி துயரம், இனிமேல் முடியாதுப்பா, இதுக்கு மேலே கஷ்டம் படவே முடியாது. இன்னும் அவ்வளோ ஏழையான குடும்பம். உணவோ குழுக்கும் கதி இல்லை, உடுக்கவோ பழம் பாய்க்கும் கதி இல்லைங்கிறார். அப்பாவும் இல்லை, அண்ணன் எதை என் மாதிரி இந்த புராண பிரசங்கம் பண்ணுற ஒரு ஆள், அதில் என்ன கிடைக்க போகுது? பெரிய குடும்பம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. சொல்கிறாரு, பட முடியாது இனி துயரம் பட முடியாது ஈசா, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதிய, ஆதியன பொருள், உடல் பொருள் ஆவி எல்லாம் நீ எடுத்துக்கோ. உன் உடல் உயிராதியை எல்லாம் உவந்தெனக்கே அளிப்பாய். ஒரு எக்ஸ்சேஞ்சு. என் உடம்பை
உடல் பொருள் ஆவியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ வந்து உன்னுடைய உடல் பொருள் ஆவி. ஏன்னா ஈஸ்வரனுடைய உடம்பு வந்துச்சுன்னா எந்த கஷ்டம் கிடையாதுங்க. ஈஸ்வரனுக்கு எதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டமில்லாத ஒரே ஒரு ஆள் அவர் தான். அதனால் அவர் கேட்குறாரு, உன்னுடைய உடல் பொருள் ஆவி எனக்கு கிடைக்கின்ற வரை எனக்கு கஷ்டம் இருக்கும், தளர்ச்சி வரும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னங்க? ஈஸ்வரன் நிலைக்கு போகிறது தான். அவர் போயிட்டார். இப்போ வள்ளல் பெருமானுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதை அப்படியே அவர்கிட்ட கேட்குறாரு. நடன சிகாமணியே, என் நவமணியே, ஞான நன்மணியே, பொன்மணியே, நடராஜமணியே, நடராஜ பெருமான்ட்ட அவர் கேட்குறாரு. அப்புறம் இதுக்கு இன்னொரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு சொல்கிறாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறேன். மனித நிலையில் என் உயிரும் என் உடலும் என் பொருளும் யானே இசைந்து கொடுத்திட வாங்கி. நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன், உடல் பொருள் ஆவியெல்லாம் நானே விருப்பப்பட்டு கொடுத்தேன், நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. சரி, அடுத்தது வாங்கிவிட்டு அதன் பின் மகிழ்ந்தே தன்னுயிரும் தன்னுடலும் தன் பொருளும் எனக்கே தந்து கலந்து என்னை புணர்ந்த தனித்த பெருஞ்சுடரே. ரெண்டு பேர், உடம்பு மனசு ஆத்மா எல்லாம் ஒன்றாயிடுச்சு. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாயிடுச்சு. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள்? திருவள்ளுவர் சாமி என்ன சொல்கிறாருன்னா, அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. துறவரமெல்லாம் எழுதுவார். ஆனால் துறவரத்துக்கு கொடுக்காத ஒரு ஏற்றத்தை அரண் எனப்பட்டதே. தம்பி, தர்மம்னு நீ சொல்கிறியா, அது என்னது? குடும்ப வாழ்க்கை தான். சன்னியாசி போயிட்டாக்கா வாரிசு கிடையாது, உலகம் விருத்தி ஆகாது. சரி, அப்போது குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லையா சார்? பாருங்கள், அதுக்கு தான் அவர் சொல்கிறார், எப்படி இறைவனும் வள்ளல் பெருமானும் உடல் பொருள் ஆவியை மாற்றிக்கொண்டார்களோ அது மாதிரி கணவனும் மனைவியும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதான் அந்த இந்த திருமணம் பற்றி, குடும்பத்தை பற்றி திருவள்ளுவர் நாயனார் சொன்னதுக்கு அர்த்தம். ஒத்திகை தான். கணவனும் மனைவியும் சேருகின்ற குடும்ப உறவு என்பது ஒத்திகை. எதுக்கு? மேலே சிவன் ஜீவனோடு கலக்கிறார் பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சிக்கு இது ஒத்திகை. இதிலேயே பார்த்துக்கலாம். இங்கே நம்ம திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? உடம்பு கலக்குது, மனசு கலக்கலை, ஜீவன் கலக்கலை, ஆத்மா கலக்கலை. இது திருமணமே இல்லை. குடும்பம் விருத்தி ஆகுது, அது வேறு, அது எல்லாருக்கும் தெரியும். அது மிருகம் கூட பண்ணுது இல்லையா? அப்போது திருமணம் செய்யும் போதே நம்முடைய குழந்தைங்களுக்கு நாம் இந்த பாட்டை சொல்லி கொடுக்கணும். அம்மா, தம்பி, உடல் பொருள் ஆவியை நீங்கள் இருவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான்ப்பா திருமணம், அதுக்கு பேர் தான்மா திருமணம். அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் வரணும். இதுதான் நமக்கு தமிழ் மரபு. இல்லறந்தான் நமக்கு தமிழர்களுடைய தர்மமே. சன்னியாசம் இல்லை. அதனால தான் பெருமான் வெள்ளை வேஷ்டி தான் கட்டுவார். சரி, அது போகட்டும். இப்போ எதுக்கு நான் இங்கே இது வரைக்கும் வந்திருக்கேன்னாங்கய்யா, தளர்ச்சி. இறைவனுடைய தூதராக வந்த வள்ளல் பெருமான் கூட மனித நிலைக்கு வருகின்ற பொழுது எல்லா கஷ்டமும் வருது இல்லைங்களா? அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனை தவிர எல்லா உயிர்களுக்கும் தளர்ச்சி வரும், உடம்பில் தளர்ச்சி வரும், மனசில் தளர்ச்சி வரும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அப்போது மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனைங்கிறார் ஒரு இடத்துல. மூவர்களும் கஷ்டப்படுறாங்க, தேவர்களும் கஷ்டப்படுறாங்க, முத்தர்களும் கஷ்டப்படுறாங்க. முத்தர்கள் என்ன சார் கஷ்டப்படுறாங்க? முத்தர்களுக்கு ஆத்மாவை பிரித்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த உடம்பு ஏதாவது நோய் செத்து போயிடும். பகவான் புத்தர் பெரிய ஞானி தான். உலகம் இன்றைக்கி ஒரு 120 கோடி பேர் புத்த மதத்தில் இருக்கிறாங்க, புத்தரை பின்பற்றுறாங்க. அவருக்கு என்னாச்சுங்க? அவருக்கு சன்னியாசி ஒரு கொல்லன் அவருடைய வீட்டுக்கு விருந்து கலைக்கிறாங்க. இவருடைய அந்த பட்டாளத்தோடு போகிறார், சீடர்களோடு போகிறார். அங்கே போய் அவங்க இந்த கெட்டுப்போன பன்றிக்கறியை தெரியாமல் தான், தெரிஞ்சால் போட மாட்டான், அது கெட்டு போச்சுன்னு அவனுக்கு தெரியல, அவன்
விருந்து பரிமாறுறான். புத்த பகவான் சாப்பிட்றாரு. டயரியா வந்து நீர்ப்போக்கு ஏற்பட்டு செத்து போகிறார். அப்போ அந்த சீடர்லாம் சாப்பிட வேணான்னு சொல்லிடுறார். அப்போ நோய் வந்து தான் அவரும் செத்து போகிறார். சமண மகாவீரரும் நோய் வந்து தான் செத்து போகிறார். பெரும்பாலான ஞானிகள் எல்லாருமே வந்து நோய் வந்து மரணம் வந்து தான் போகிறாங்க. ஆனால் ஞானம் மட்டுமே போதாது, அந்த வலியிலிருந்து தப்பிக்காது. ஆத்மாவை பிரிச்சுக்கலாம், ஆனால் உடம்பினுடைய வலியை தாங்காது. அதனால தான் சித்தர்களும் திருவள்ளுவரும் வள்ளல் பெருமானும் சொல்கிறது, ஞானம் போதாது, ஞானத்தோடு காயசித்தியும் வேண்டும், இந்த உடம்பையும் நம்ம பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். இது சித்தர் நெறி, தமிழர் நெறி. திருவள்ளுவரும் அப்படி தான் சொல்வார், வள்ளல் பெருமான் அப்படி தான் சொல்வார், திருமூலரும் அப்படி தான், நமக்கு சைவ மரபு அப்படி தான் சொல்லுது. சரி, அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுங்கய்யா? பெருமான் என்ன சொல்வார்னா, இந்த ஒரு காரணத்திற்காக நீங்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும். இங்குதானே இறைமை சித்தியும் பெறலாம். வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, முக்தி நிலையோடு நின்று போயிடுவாங்க. ஆன்மாவை பிரித்து வச்சுக்கிறது, சாப்பிட மாட்டாங்க. அப்படியே அந்த உடம்பு இருக்கும், அந்த ஆன்மா வந்து அப்படியே வேலை செஞ்சிகிட்டு இருக்கும். ஆனால் உடம்பு போயிடும், அதாவது நோய் வந்து இந்த உடம்பு போயிடும். ஆனால் இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் இந்த உடம்பு இருக்குது பார்த்திங்களா, இதையும் காப்பாற்றணும். இதுக்கு வந்து என்ன வழி? பெருமான் விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம் சொல்கிறார், உலகத்தில் யாருமே சொல்லலை. அது என்ன சொல்கிறாருன்னா, நேரம் இல்லை, வேகமாக போகிறேன், கொஞ்சம் கூட வாங்க. ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமே முழுவதும் ஒரு வடிவாம் திருவடிவம் உவந்தளித்தபதியே. மரணன்றது என்னங்க? நம்ம உடம்பு, நம்ம உயிர் ரெண்டும் இப்போ ஒன்றா இருக்குது. அதை கூறு போட்டு கூற்றுவன் என்கின்ற யம தர்மராஜா பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறாரு இல்லையா? கூறு போட விடாதே, இந்த ரெண்டு கூரையும் ஒன்றாக்கிக்கோ. எப்படி? இந்த 7 திசுக்களால் இந்த உடம்பை 5 லட்சம் கோடி செல்கள் 50 லட்சம் கோடி செல்கள் இருக்கின்ற இந்த உடம்பை உயிருடலாக மாற்றிக்கொள். இந்த 7 திசுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு வாரத்தில் செத்து போயிடும். மூளையில் இருக்கிற செல்லு 2 வருஷத்துக்கு சாவாது. கண்ணில் இருக்கிற செல்லு மூளையில் இது வெளிச்சம், இது வந்து இருட்டு என்று பார்வையை காட்டுகின்ற செல்கள் என்றைக்கும் அழியாது. இப்போவே நாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் தான். இப்போவே நம்ம உடம்பினுடைய ஒரு பகுதி. இப்போது பெருமான் என்ன சொல்கிறாரு? இந்த 7 திசுக்களில் இருக்கிற செல்லெல்லாம் ஒரு வாரத்தில் செத்து போகுது இல்லைங்களா, இதை மூளை செல்களாக மாற்றுங்கள். அப்போ 2 வருஷம் இருக்கும். அந்த மூளையில் இருக்கிற செல்கள் பூரா கண்ணில் இருக்கிற செல்லு மாதிரி. அதுக்கப்புறம் மூளையில் ஒளி செல்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதுக்கு எப்படி சொல்வார்னா, நேத்திரங்கள். நேத்திரன்னா என்னங்க? நேத்திரன்னா கண்ணு. நேத்திரங்கள் சிற்றம்பலவனின் திரு அருட்சீரென தெரிந்தேன். இறைவனுடைய உடம்பு அழியாது, இந்த கண்ணு அழியாது. இந்த கண்ணு சாதாரணமான கண் இல்லை, இதுக்குள்ளே இன்னும் 4 விதமான கண் இருக்குது. பெருமான் சொல்கிறாரு, ஒரு கண்ணு தான், இதுக்குள்ளே 4 விதமான கண் இருக்குது. இது ஊனக்கண், சும்மா இந்த மாதிரி ஜட பொருள்கள் இப்படி உலகத்தில் இருக்கிற பொருளை தான் பார்க்கும். மனக்கண், அது மனசில் இருக்கிற கண், உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் பார்க்கும். அப்புறம் உயிர்கண், நீங்கள் இப்போ பார்க்கும்போது என் முகத்தை தான் பார்க்குறீங்க. உயிர்கண் திறந்து கொண்டால் என் உயிரே உங்களுக்கு தெரியும். இன்னும் எனக்கு எவ்வளோ ஆயுசு இருக்குது, இதுக்கு முன்னால் எத்தனை பிறவி எடுத்தேன், எல்லாம் தெரியும். உயிர்கண். அதுக்கப்புறம் ஆன்மக்கண். ஆன்மக்கண் திறந்துக்கிட்டால் இறைவனை பார்க்கலாம். ஏன்னா ஆன்மாவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பிடிக்கும், ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வரனோட வாழணும். இது ஒன்று தான் அதனுடைய ஆசை, வேறு எதுவும் அது பார்க்காது, கேட்காது. சரி, அடுத்தது அருட்கண். அருட்கண் திறந்துக்கிட்டால் இறைவனுடைய கண் அது. சொல்கிறார் இல்லையா, அண்ட கோடி அனைத்தும் பார்த்தேன்கிறார், பிண்ட கோடி முழுவதும் பார்த்தேன்கிறார். எப்படி? அருட்கண். இறைவனுடைய கண்ணை வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் கொடுக்குறார்.
ஆக 5 விதமான கண் இந்த கண்ணில் இருக்குது. இந்த கண் ரொம்ப 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 முக்கியம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் பெருமான் இங்கே சொல்கிறாரு, ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமை முழுவதும், ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமை முழுவதும் ஒரு வடிவாம் திருவடிவம் ஓந்தளித்த பதியே. சரி, எப்படிங்க இந்த திசுக்கள் எல்லாம் நம்ம கண்ணு மாதிரி மாற்றிக்கிறது? அதுக்கு வழி சொல்கிறாரு. இந்த திசுக்கள் எல்லாம் அன்பால் எப்பவும் அன்பிலேயே இருங்க. உயிர் என்பது என்ன? அன்பு இஸ் ஈக்குவல் டு உயிர் இல்லையா? அன்பின் வழியது உயிர்நிலை. திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா? அன்பு இஸ் ஈக்குவல் டு உயிர், அருள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். ஆக எப்போதும் அன்பிலேயே நீங்கள் இருக்க பழகி கொண்டால் இந்த உடம்பில் அமுதம் ஊறும். இந்த உடம்பில் இருக்கிற செல்லெல்லாம் அப்படியே உயிருடம்பாக மாறி போகும். உயிருடம்பாக மாறி போச்சுன்னா அடுத்தது இறை உடம்பு, அருள் உடம்பு. அங்கே எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் அது ஈஸ்வரனுடைய வேலை. அவர் பார்ப்பார், ஓ இந்த பையன் இந்த பொண்ணு கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னையே எனக்களித்து தன் அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே. ஈஸ்வரன் பாருங்கள், தைப்பூசத்தன்னைக்கு ஈஸ்வரன் அங்கேருந்து வள்ளல் பெருமானுடைய உடம்புல புகுந்து அவருடைய உடம்பு, மனசு, ஜீவன், ஆன்மா எல்லாத்தையும் அருட்பெருஞ்சோதி ஆக்கிட்டார் இல்லையா? அது ஈஸ்வரனுடைய வேலை. அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை உயிருடல்னு சொல்கிற பிரணவ தேகம் வரைக்கும் போகணும். அதுக்கு எப்பவும் பெரிய யோகமெல்லாம் ஒன்றும் வேணாம். எப்பவும் கனிவோடு இருங்க, தயவோடு இருங்க, எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரையும் வெறுப்பாக பார்க்காதீங்க, மனசில் எந்த வெறுப்பு எண்ணமும் வேண்டாம். டைம் ஆச்சா? 5 நிமிஷம். சரி. அப்போது ஐயா சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்கய்யா, இப்போ தளர்ச்சி வந்துடுது, என்ன செய்யணும்? தினசரி நமக்கு தளர்ச்சி வருது, உடல் தளர்ச்சி, மன தளர்ச்சி. இதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்ல, பெருமான் சொல்கிறார். அவர் எங்கே போனார்? தளர்ச்சி வந்தால் எங்கே போனார்? கோயிலுக்கு போய் ஈஸ்வரன்ட்டு போனார் இல்லையா? ஏன் அங்கே போகிறாரு? தளர்ச்சியே இல்லாத ஒரு ஆள் ஈஸ்வரன் தான். சொல்கிறார் பாருங்க, அன்பர் குறை முடிக்கும் குணக்குன்றே. நம்மளுடைய குறைகள் எல்லாம் யார் முடித்து வைப்பாங்க? நண்பர்களா? கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க, கொஞ்சமாக செய்வாங்க. ஆனால் முழுசாக தீர்த்து வைக்கிறது யாருங்க? ஈஸ்வரனால் தான் முடியும். அடுத்தது சொல்கிறாரு, இப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஈஸ்வரன் ஒரு காலத்தில் எல்லாம் படைப்பெல்லாம் கோடி அண்டங்கள், கோடி 84 லட்சம் ஜீவராசிகள் இதெல்லாம் படைச்சி விட்டுட்டார். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அதுக்கு சொல்கிறாரு, ஓயாது நற்றொண்டருக்கு அருளும் ஓங்கு அருள்வீர், ஓயாது நற்றொண்டருக்கு அருள்வாய் ஓங்கு சீர் ஒற்றியூருடையீரே. திருவொற்றியூரில் தியாகராஜ பெருமானை பற்றி ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டில் சொல்கிறாரு, ஓய்வில்லாது. ஈஸ்வரனுக்கு ஓய்வு ஒளிவு எதுவும் கிடையாது. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்ன அது? உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். யாருக்கு? தொண்டருக்கு அல்ல. நல்ல வார்த்தையை கவனிங்க. நற்றொண்டருக்கு அப்படின்னா நல்ல தொண்டர். ஒரு நாளைக்கு வர்றது 27 நாள் டிமிக்கு கொடுக்கறது இந்த தொண்டருக்கு அல்ல. தினசரி நல் தொண்டருக்கு இல்லையா? பெருமான் எப்படி நல் தொண்டர் ஆனார்? உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்புகிலேன், நண்பனே என் நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே. ஒரு தடவை சொல்லுங்க, கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது சங்கே, கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது சங்கே. ஐயா கொஞ்சம் வாய் பலமாக விட்டு நம்பிக்கையாக சொல்லுங்க ஐயா. சொல்கிறது கூட காசா பணமா? நல்லா பலமாக சொல்லுங்க. கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே. அப்படி சொல்லுங்க. கனக சபையான் என்று ஊது சங்கே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்றாள் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்.